கார்த்தி, ஆ ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட், ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன்டா. என்னடி விஷயம்? ஆக்சுவலி வந்து இப்ப யூடியூப்ல ம் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா அது என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல. நீ அதை சொல்லுன. சொல்லு. நீ அடிக்கடி சொல்றேன். ஒண்ணு சொல்வல்ல, கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு. ஆமா இன்னொன்னு வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லுவல. ஆமா. அது என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க, இன்ஸ்டா போறவங்களுக்குலாம் கண்டென்ட் கிரியேட்டரா என்ன, இன்ஃப்ளூயன்சரா என்னன்னு தெரியாது. எனக்குமே கொஞ்ச நாள் அது தெரியல. பட் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை வச்சு நான் சொல்றேன். சரியா? இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். மற்றவங்க ஓகே ஓகே. ஸ்டில் கண்டென்ட் கிரியேட்டர் மேஜராக நியூஸஸ் தேடுவான். அதாவது செய்திகளை தேடுவான், இன்ஃபர்மேஷன் தேடுவான். அது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேக்காகவும் இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷனு ஒரிஜினலாகவும் இருக்கலாம், ரூமராகவும் இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீங்க சொல்றது புதுசு புதுசா தேடுறது. புதுசு புதுசா. ஸோ ஒரு 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 த்ரெட்டை பிடிச்சி அப்படியே பிடிச்சி ஒரு கண்டென்ட்டை பிடிச்சினே போயிடுவான். ஸோ இதுதான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கான கிரியேட்டிவ் லெவலே இருக்கும். நீ சொல்றது பார்த்தா டெய்லி தேடுவாங்க போல. டெய்லி எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கூட பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க தான் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஈஸியாக அவங்க பேட்டர்னை விட்டு மாற மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் மொக்க கமெண்ட்ரின்னு ஒரு சேனல் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு 8 to 9 வருஷமா சேனல் ரன் ஆகுது. ஓகேவா? ஒரு 5000 4000 நான் 5000 வீடியோ கூட போட்டிருப்பாரு. 4000 5000 வீடியோ போட்டிருப்பாரு. ஓகேவா? ஆனா அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணதே கிடையாது. வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். மார்வல், டிசி, காமிக்ஸ் இதை பத்தி மட்டும்தான் போடுவாரு. நீ சொல்லிருக்க. ஓகே. நான் அப்பப்போ அந்த சேனலை பார்த்துட்டே இருப்பேன், மொக்க கமெண்ட்ன்ற சேனலு. ஸோ அவர் பேரும் தெரியாது, அவர் ஃபேஸும் தெரியாது. ஓகேவா? பட் ஆனால் அவர் இது வரைக்கும் 1 மில்லியன் கூட அடிக்கல யூடியூப்ல. ஏன் இவ்வளவு வீடியோ போட்டிருக்காரு? அடிக்கவே இல்லை. என்னடா சொல்ற? ரீசன், கண்டென்ட் கிரியேட்டரு கண்டென்ட்ஸை மாற்ற மாட்டாங்க சீக்கிரத்தில். ஓகேவா? அவர் தெரிஞ்சுக்கின ஒரு இன்ஃபர்மேஷனை புரியுற மாதிரி மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது, அது பொய்யோ ரூமர், அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பொய், ரூமர், ஒரிஜினல் இருக்கலாம், இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி ஒரு மார்வலை பற்றி ஒரு ட்ரைலர் வருது, ஒரு படத்தை பற்றி இப்போ வந்து டூம்ஸ்டே ட்ரைலர் வருதுனாலுமே அந்த டூம்ஸ்டே ட்ரைலர் இப்படிதான் படம் இருக்கும், இப்படிதான் போகும், இப்படிதான் நடக்கும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பட் ஆனா அவர் சொல்றது வந்து ஒரு 50 to 60% வந்து சிங்க் ஆகிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு சஜஷன் எடுத்து வச்சு சொல்லுவாரு. ஸோ அவரோட வீடியோஸ். ஸோ அதே மாதிரி மொக்க கமெண்ட் மட்டும் எம்டி ஹேண்ட்னு ஒரு சேனல் இருக்கும். ஓகேவா? மூவிஸை ரோஸ்ட் பண்றது. ஸோ ஆமா ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னியா போறது, இந்த மாதிரி தான். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் 90% அவங்க கண்டென்ட்டோட பேட்டர்னை மாற்றவே மாட்டாங்க. 1-2 மட்டும் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து A2D, அதுக்கப்புறம் வந்து இது இன்னொருத்தர் இருப்பாரு மிஸ்டர் கேகே. நம்மளோட சேனல் கூட ஒரு வாட்டி அவர் இது பண்ணிருக்காரு, கமெண்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பேட்டர்னை விட்டு மாறவே மாட்டாங்க. இது முதல் விஷயம். கண்டென்ட் கிரியேட்டர்ன்றது இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, சீக்கிரமா பெய்டு ப்ரொமோஷனுக்கு போகவே மாட்டாங்க. ஓகேவா? பெய்டு ப்ரொமோஷன்ல போகவே மாட்டாங்க. நான் சொன்ன மொக்க கமெண்ட்ரி எடுத்து மாட்டாங்க. காசை கொடுத்துட்டு நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்கும் ரிவ்யூ பண்றது, இந்த எம்டி அண்ட் இதை பண்ண மாட்டாரு. மொக்க கமெண்ட்ரி வந்து பெய்டு ப்ரொமோஷன் ஒரு விஷயத்துல தலைவன் போனதே கிடையாது. நான் ஒரு 8 வருஷமா அதை ஃபாலோ பண்றேன். 8-9 வருஷமா தலைவன் போனதே கிடையாது. ஓகேவா? A2D அதேதான். A2D தலைவன்லாம் வந்து அல்டிமேட். தலைவன் மேல எவனா கேஸ் பண்ண அவனே போய் உள்ள உட்காந்து கேஸ் போடுவான், அந்த மாதிரி. ஸோ மிஸ்டர் கேக்கவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட பிரதர்ஸ். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அவங்க வந்து அவங்க சேனலுக்கு ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள வராங்கன்னா, ஸோ அதனால ஃபியூச்சர்ல அவங்க வந்து அவங்க சேனல் இஷ்யூ ஆனாலும், காப்பிரைட் வந்தாலும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆக்சுவலி அவங்க வந்து மணி வைஸோ வியூஸ் வைஸோ கெயின் பண்ண பார்க்க மாட்டாங்க. என் கண்டென்ட் நான் தெரிஞ்சுக்கினேன், மற்றவங்களை நான் தெரியப்படுத்துறேன், இதனால மற்றவங்க யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நான் பார்த்து ஒரு விஷயத்த பார்த்து சிரிச்சேன், அதை நான் மற்றவங்களுக்கு காமிச்சு அதை நான் இன்னும் சிரிப்பேற்றி நானும் சந்தோஷப்பட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்துறேன். மேஜர் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டரோட முக்கியமான ஒரு கோரே இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். அது தப்பு சரி நல்லது கெட்டதெல்லாம் செகண்டரி. இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அதுக்கப்புறம் வர பின்விளைவு எல்லாத்தையுமே பயங்கரமா வேற லெவல்ல சந்திப்பாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரியல் ஃபைட்டர்ஸ். ஓகேவா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது அப்படியே இந்த பக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரும். கண்டென்ட் கிரியேட்டர் இன்ஃபர்மேஷன் தேடி தான் கண்டென்ட்ஸை தேடி எடுத்து போடுவாங்க. மேஜரா இன்ஃபர்மேஷன் தான் தேடுவாங்க, ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ் கொண்டு வர பார்ப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர் என்னன்னா கரும கண்டென்ட்டே இருக்காது, பாக்குறதெல்லாம் கண்டென்ட்டா மாத்துவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நடக்கும், இன்ஸ்டால நடக்கும். நான் காலையில இருந்தேன், பல்லு வளர்க்கினேன், பல்லு வளர்க்கும் வாய் கொப்பிடிச்சேன், வாய் கொப்பிடும் போது தான் கண்ணாடியே பார்த்தேன், கண்ணாடி பார்க்கும்போது அழகா இருந்தது எனக்கு கண்ணாடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. சோ இந்த மாதிரி வந்து இல்லாத ஒண்ணுமே இல்லாத விஷயத்தையே கண்டென்ட்டா மாத்துவாங்க. டெய்லி ரொட்டீன் ஸ்டில் ஆக்சுவலி கண்டென்ட்டை தேடி அவங்க போக மாட்டாங்க, இருக்கிறது கண்டென்ட்டா மாத்துவாங்க. ஆனா மேஜர் ஆஃப் அவங்க கண்டென்ட் வந்து ஜோக்கர் மாதிரி தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லை, நீ எழுந்தனே என்ன பண்ணிருப்ப, பெட்ஷீட் எடுத்து போட்டிருப்ப, பல்லு மூஞ்ச கழுவிட்டு பல்ல வளைப்ப, பாத்ரூம் போயிருப்ப, பாத்ரூம் போயிட்டு வந்து குளிக்க போயிட்டு சாப்பிட்டுருப்பேன். ஸோ இதையே வந்து அவங்க ரொட்டீன் ஒரு ஒர்க்காகவே அந்த ரொட்டீன் ஒர்க்கே ஒரு வீடியோவை எடுத்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் செட் பண்ணி சின்ன சின்ன ஒரு ரிதம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை கேளுங்க. ஸோ இப்படிதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மேஜரா ஃபுட் விளாகிங்ல போவாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் போவாங்க. இப்போ இர்ஃபான் சார்லாம் எடுத்தீங்கன்னா அவரும் ஃபுட் பிளாக்ல இருந்து ஆரம்பிச்சாரு. பட் ஆனால் ஒரு கண்டென்ட் வைஸா போகும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் கண்டென்ட் வைஸா போக மாட்டாங்க, மேஜரா கண்டென்ட் வைஸ் போக மாட்டாங்க, ரொம்ப ரேரு. அப்ப அவங்க வந்து கண்டென்ட் தேட மாட்டாங்க. ஆமா, தேட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபோக்கஸிங் லெவல் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபா இருக்காது, இன்ஸ்டாவா இருக்கும். இது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சு நான் கத்துன்னு நான் கேட்ட ஒரு விஷயத்தினால சொல்றேன். யூடியூபோட இன்ஸ்டாவோட growth, அதாவது க்ரோயிங், வளர்ற விதம், சீக்கிரமா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, சேனல் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே கொஞ்சம் இமீடியட்டா இருக்கும். யூடியூபோட கம்பேர் பண்ணும் போது சீரியஸ்லி இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். கம்பேரபிலிட்டி உண்மையா நான் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ ஆமா, சீக்கிரம் ரீச்சபிள் கிடைச்சிடும் இன்ஸ்டாவில். ரெண்டாவது பெய்டு ப்ரொமோஷனு யூடியூபை விட இன்ஸ்டாவில் தான் டக்கு டக்குன்னு கிடைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. இப்போ நீ வந்து ஒரு 500K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க, ஓகேவா? நீ ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கனா உன்னை வந்து ஒரு கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணும். இப்போ நீ கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்க, அழகா இருக்கனா, ஒரு மினிமம் லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் உள்ள ஒரு க்ளோயிங் கம்பெனி, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி, சாரி சொல்லக்கூடாது, சரி ஓகே, இந்த ஃபேஸ் க்ரீம் மாதிரி அந்த ஏதோ ஒரு பிராண்டு, தேர்ட் பார்ட்டி பிராண்டோ இல்லை புதுசாக ஒரு பிராண்டையோ ப்ரொமோஷன் இவங்கள வச்சு இன்ஃப்ளூயன்சர் வச்சு ஆட் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இதை வந்து டைரக்டாகவும் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க கண்டென்ட் ஓரியன்டா சிங்க் ஆகிற மாதிரி, மெஜ் ஆகிற மாதிரி பட்டும் படாமலும் தொட்டு தொடாமலும் சொல்லிட்டு போயிடுவாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். இதுக்கான பேமெண்ட்டாக அவங்களுக்கு போயிடும். இதனால வந்து அந்த பிராண்ட் வந்து அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ணுற நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃபீடில் காமிச்சிட்டே இருக்கும். இன்ஸ்டாவில் வந்து காமிச்சுனே இருக்கும் ஸ்க்ரால் பண்ணும் போது. அந்த மாதிரி இது யூடியூப்லயே நடக்கும். பட் யூடியூப்ல ஒரு 20 to 30% நடக்குதுன்னா இன்ஸ்டாவில் 70 to 80% மேஜரா இன்ஸ்டாவில் தான் நடக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப்ல வர வருமானத்தோட இன்ஸ்டாவில் ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ளூயன்சரு, நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறாங்கன்னா, அதுவும் டைரக்ட் இன்ஃப்ளூயன்சரா இருந்தாங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், எக்ஸாம்பிள் இர்ஃபான் சார், ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சம்டைம்ஸ் வந்து பெய்டு ப்ரொமோஷன் போறாங்க. ஆனா அதிகமா இருக்காது, பர்டிகுலரா இருக்கும்.
ம். ஆனா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி கிடையாது. மேஜரா அதை நம்பி மட்டுமே ரன் பண்ணுவாங்க ஓகே. சேனல்ஸ். அவங்களோட அப்ப அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் நிறைய இருக்கும். இவங்க நிறைய கண்டென்ட் கிரியேட் ஆக்சுவலி ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓ. ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டென்ட்ஸ் கம்மியாயிட்டு ப்ரொமோஷன்ஸ் அதிகமாயிடும். அவங்களோட கண்டென்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷனே இருக்காது. காலையில இருந்து ட்ரெஸ் பண்றது குளிக்கிறதுன்னு ஒரு சில பேர் அதான் இருக்கும். டெய்லி ரொட்டீன் எல்லாரும் பண்றதுதான், அது புதுசு கிடையாது. எல்லாரும் டெய்லியா தான் பண்றோம். அது வீடியோத்துல போறதுக்குலாம் காலையில இருந்து சமைக்கவே நேரம் இல்ல. வீடியோலாம் எங்கடா எடுத்து ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்சர். ஈஸியா ஒரு பெய்டு ப்ரொமோஷனுக்குள்ள இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் போயிட முடியும். யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் அதுக்குள்ள போக மாட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளவு டிஃபரன்ஸ் உனக்கு தெரியுது, எனக்கு தெரியல. இப்ப எனக்கு ஒரு டவுட், நம்ம இன்ஃப்ளூயன்சர் கிரியேட்டர் நம்ம கிரியேட்டர் தானே. ஆக்சுவலி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இன்ஃப்ளூயன்சர் மைண்ட் செட்ல தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா. ஓகேவா? பட் ஆனா எனக்கு போக போக இல்ல, இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கும் போது தான் ஸ்டாண்டர்டா இருக்க முடியும். கன்சிஸ்டன்சியா நம்மளால கண்டென்ட்ஸ் போட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மொக்க கமெண்ட் சேனல் 1 மில்லியன் அடிக்கல, பட் டெய்லி ஒரு 4 வீடியோ 3 வீடியோ அப்படின்னு ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். 1 மில்லியன் அடிக்கல, நான் 1 மில்லியன் அடிச்சாதான் ஃபேஸ் காமிப்புன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மனுஷன் ஆகுது. ஓகேவா? ஆனா அவருக்கு அப்புறம் வந்த நிறைய இந்த கொரோனா டைம்ல வந்த நிறைய கப்புள் விளாக் சேனல்ஸ்லாம் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் அடிச்சு சல்லுன்னு க்ரோத் ஆகிட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு சல்லுன்னு இந்த பெய்டு ப்ரொமோஷன் ஜங்கல் ரம்மி, இந்த ரம்மி, அந்த ரம்மின்ட்டு இன்ஸ்டாலே வச்சுக்க. டிக்டாக் கூட இன்ஸ்டால தான் நல்லா இதுல ஆச்சு. சோ இப்படிதான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட. ஆனா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட கன்சிஸ்டன்சி கண்டிப்பா எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். மேஜரா பெய்டு ப்ரமோஷனுக்குள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போக மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஈஸியா போயிடுவாங்க. அவங்களோட மேஜர் ஃபோக்கஸிங்கே பெய்டு ப்ரமோஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது இருக்கிறதுல மேஜர் பாயிண்ட் என்னன்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க ஃப்ரீடமா ஒர்க் பண்ணுவாங்க. மேஜர் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பெரிய சேனலோட கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. மேஜர் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க ஓன் சேனலை வச்சு ஓனாக தான் ரன் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் ஒன்று இருக்கும். ஓகேவா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்குங்களே, இப்போ நானே ஒரு கம்பெனியில் டிஎலாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ என் கம்பெனிக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்காங்க. ஆமாம். ஆக்சுவலி அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு யாருக்குமே டைரக்ட் கான்டாக்ட்ஸ் கிடையாது. இப்போ வந்து என் கம்பெனி வந்து என் பிராண்டை வந்து ப்ரொமோஷன் பண்ண சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிடும். அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியான இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க? தேர்ட் பார்ட்டியை, ஐயோ அவங்க பேர் மறந்துடுச்சு. ஏஜென்சி, சாரி மேம். ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர்ஸை, ஒரு ரீச்சபிளா இருக்கிற 10 இன்ஃப்ளூயன்சர்ஸை பிடிச்சி அவங்களுக்கு அமௌண்ட்டை ஸ்பிட் பண்ணி கொடுத்து, இவங்க லாபத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அமௌண்ட்டை ஸ்பிட் பண்ணி கொடுத்து அந்த ஏஜென்சி மூலமா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலி ரெண்டாவது அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னா அவங்க கொடுத்த டாபிக்கை மனப்பாடமா படிச்சு அந்தந்த போஸ்ட்ல நின்று பொசிஷன்ல நின்று அதை ஒப்பிச்சுட்டு பல்ல காமிச்சு சிரிச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ இது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. இன்ஃப்ளூயன்சருக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்காது. பெய்டு ப்ரொமோஷனுக்குள்ள போயிட்டாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கவே இருக்காது. ஃப்ரீடம் ஆஃப் கண்டென்ட்ஸ் போட முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் இருக்காது. ரெண்டாவது என்ன கேட்டா இன்ஃப்ளூயன்சரா கண்டென்ட் கிரியேட்டரா பெஸ்ட். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். அதை நீ எப்படி கொண்டு போறன்றதா விஷயம். ரெண்டாவது கன்சிஸ்டன்சியா நீ ட்ரை பண்ணணும்னா கண்டென்ட் கிரியேட்டர் மட்டும்தான் பெஸ்ட். இன்ஃபர்மேஷன் நாலேஜ் பட் ரொம்ப பொறுமையாக தான் மூவ் ஆகும். பட் ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் தான் பெஸ்ட்டு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் அந்த பாதையில் போயிட்டு இருக்கோம் நான் நம்புறேன். புரிஞ்சிச்சா உனக்கு? எனக்கு நல்லா புரிஞ்சு, தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆகணுன்ற ஆசைலாம் எனக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பட் அதை பற்றி ஒரு ஐடியா வரணும்னு தோணுச்சு, இப்போ வந்துடுச்சு. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு புரிஞ்சிச்சுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்ப்போம். எப்போவுமே கண்டென்ட் கிரியேட்டர் தான் பெஸ்ட்டு. சூப்பர். பாய். தேங்க்யூ.